ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இந்த வாரம் என்ன ஆக போகுது அப்படின்றத சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சீரியலில் இப்போது அந்த வீடு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பிளான் பண்ணி சூழ்ச்சி பண்ணி அந்த வீட்டை யாரத்துக்கு கொண்டு வந்துட்டா. இந்த நிலையில் விஜயா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்ருதி வீட்டுக்கு போயிட்டு தங்கியிருந்தாங்க. ஆனால் அங்கே இவங்களுக்கு பிடிக்காத பல விஷயத்த ஸ்ருதி அம்மாவெல்லாம் சேர்ந்து பண்ணுறதால அது எதுவும் பிடிக்காம சண்டை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி மனோஜ் ஷோரூமுக்கு வந்துட்டாங்க. அங்கேயுமே அவங்க கொசு தொல்லை சரியாக அங்கே தூங்க முடியல, படுக்க முடியல, எலி தொல்லைலாம் இருக்குது அப்படின்றதால அங்கேயுமே கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை, முத்து, மீனா 3 பேருமே அவங்கெல்லாம் எவ்வளோ எடுத்து சொல்லி கூப்பிட்டதால இப்போது மீனா வீட்டுக்கு விஜயா போகிறாங்க. ஆனால் இவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்ச அப்படியே இது மாதிரி தான் போகிறாங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் குறை மட்டுமே சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போனாங்க இல்லையா? ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போன முத்துவும் மீனாவும் போனாங்கல்ல, அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை பண்ணுற ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் முத்துவுக்கு கிடைக்கிது. ஸோ இதை வச்சு ஃபினான்ஷியல்கிட்ட அதிக வட்டி வாங்கினது சம்மந்தமாக முத்து பேசுகிறாரு. இந்த நிலையில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, மனோஜுக்கு பணம் கொடுத்தது ஃபினான்ஷியல் கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் விஜயா மனோஜ் கேட்கும்போதெல்லாம் பணம் கொடுத்தது இந்த சிந்தாமணி அப்படின்ற உண்மை மீனாவுக்கு தெரிய வருது. இந்த உண்மையை அப்படியே விஜயாக்கிட்ட மீனா சொல்ல, இதுக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி அப்படின்னு தெரிஞ்சதுமே விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஸோ இதுதான் அடுத்த வாரம் சிறகடிக்க ஆசை, அதாவது நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எபிசோடில் நடக்க இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ஸில் என்னெல்லாம் ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்றத.